இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா 3ம் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்த டீம் எது, இந்த 3 டீமில் எது பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஸ்குவாடுன்னு அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவன் டுபே, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் மற்றும் யுவேந்திர சகல். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அன்எக்செப்டட் பிக்குனா சஞ்சு சாம்சன், யுவேந்திர சகல் தான் அன்எக்செப்டட் பிக்கு. ஸோ மற்ற எல்லாரையும் பிக் பண்ணால் தான் அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி லைனப்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்னா, ஓப்பனிங்கில் கோலி, ரோஹித் அது மாதிரி தான் வச்சுட்டு போகணும். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்துட்டு பயங்கரமான ஹிட்டர், ஆனாலும் டக்குன்னு அவுட் ஆகக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் பார்த்தா இவங்க 2 பேரும் நல்லா இருக்கும். ஏன்னா ஐபிஎல்ல நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட்டில் தான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இவங்களே மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். 1 டவுனில் ஸ்கை, 2 டவுனில் சிவன் டுபே, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா இது மாதிரி இறக்கி விட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டெத்தில் வந்து பவுலர்ஸ் எல்லாம் ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்தீப் சிங், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், சகல். குல்தீப் யாதவ் ஒரு நல்லது தான். ஏன்னா சைனா மென் இதனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போடும்போது விக்கெட் எடுக்கிற பவுலராக இருப்பார். ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுற பவுலர் தான். ஸோ சைனா மென் ஒரு ரேர் கம்யூனிட்டி. ஸோ அவருக்கு ஒரு கீபிக். யுவேந்திர சகல் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு அதிசயம் தான் சொல்லலாம் சகலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும். ஸோ எப்படி லைனப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ரோஹித் சர்மாக்கு தான் தெரியும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்க ஸ்குவாடு. இப்போ வந்து அடுத்தது இங்கிலாண்டோட ஸ்குவாடை பார்க்கலாம். இங்கிலாந்து ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் செம்மையாக இருக்காங்க. யாருன்னா ஜாஸ் பட்லர், மொயின் அலி, ஜானி பெஸ்டோ, ஹாரி ப்ரூக்கு, சாம் கரன், பென் டக்கட், டாம் ஹர்லே, வில் ஜாக்ஸு, கிறிஸ் ஜார்டன், லியம் லிவிங்ஸ்டன், ஆண்டில் ரசிட், பின் சால்ட்டு, ரீஸ் டாப்லி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் செம்மையாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம இதில் கூட ஐபிஎல்லில் கூட நிறைய பேர் வந்து செஞ்சுரி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் அவங்களோட வீக்லிங்காக இருக்குது. ஏன்னா ரீஸ் டாப்லி, கிறிஸ் ஜார்டன் ஒரு கீ விக்கெட் டேக்கிங்காக கண்ட்ரிக்கு போகிறது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஆண்டில் ரசிட் தான் இருப்பார். ஸோ அவரையும் பிளந்துட்டாங்கன்னா வேறு எதுவும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இவங்கள பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ஹிட்டிங்லாம் இருக்கிற பேட்டர்லாம் இப்போ யார் வந்து இவர் கூட ஓப்பன் பண்ண போகிறா, ஜாஸ் பட்லர் கூட ஓப்பன் பண்ண போகிறாரு கேள்வி தான். ஏன்னா ஜானி பெஸ்டோ இருக்கார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸும் ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டாப் ஆர்டரில் ஆரம்பித்தா தான் நல்லா அடிக்கிறாங்க. ஒரு மிடில் ஆர்டர் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இது இங்கிலாந்து ஸ்குவாடும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பேட்டிங் வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ரேட்டட் பவுலிங் ஸ்குவாட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா, ஆடம் மார்க்ரம், ஹேண்டில் பேட்ஸ்மேன் இருக்கார். இவர் செம்ம பவுலர் கைஸ். SA20 பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கெடால் கோட்ஸி எல்லாருக்கும் தெரியும். டீகாக் இருக்கார். அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் இருக்கார். மார்க்கோ ஜான்சன், ஹென்ரி கிளாசன், கேசம் மகாராஜ், டேவிட் மில்லர், ஆண்ட்ரிக் நோக்கியா, கவிகேஸ்வர் ரபாடா, ரைலி ரிக்கர்ட்சன், டசீம் செய்பி, அதுக்கப்புறம் டிஸ்டம் ஸ்டெப்ஸ் இருக்காங்க. பேட்டிங்கில் மிடில் ஆர்டர் செம்ம பேட்டிங் லைனப்பு. யோசிச்சு பாருங்கள். மார்க்ரம் விட்டா இது ஹென்ரி கிளாஸ் விட்டா டேவிட் மில்லர் விட்டா டிஸ்டம் ஸ்டெப்ஸ், இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஓப்பனிங்கில் கூட ரைலி ரிக்கர்ட்சன் இறக்கி விட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ SA20 வந்து எம்ஐக்கான ஆடின பிளேயர் தாங்க ரைலி ரிக்கர்ட்சன். செம்மையான பேட்டர், ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர். ஸோ அவர் வந்து இந்த லைனப்போட வந்துட்டார்னா மரணமாக இருக்கும். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த ஓடேல் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து செம்மையான பவுலர், யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்க போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவர் தான் கீ பவுலராக இருக்கார். அதுவும் இல்லாமல் மார்க்கோ ஜான்சன் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் செம்மையாக ஓரளவுக்கு நீட்டாக ஸ்பின்னாக வந்து பேட்டிங்கும் ஆடி கொடுக்குற பிளேயர் தான். ஸோ நல்லா தான் வச்சுருக்காங்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸும் கேசவ் மகாராஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரும் வச்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ் சைடு தான் இதுவும் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா 3 கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் சொல்லுவேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பெஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க, பெஸ்ட் பேட்டர்ஸும் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பெஸ்ட் பேட்டர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மார்க்ரம் மிடில் ஆர்டர்லேருந்து ஃபினிஷிங் ரோல் வரைக்கும் செம்ம பேட்டர்ஸ். அது இல்லாமல் பவுலர்ஸ்லேயும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பவுலர் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் வச்சுருக்காங்க. ஓப்பனிங் ஸ்பெல்னால் ககிசோர் ரபாடா இந்த மாதிரி பவுலர் இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பண்ணலாம் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி பவுலர் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸான டீம் தான் இது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இதுக்கே இது கைஸ் இது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் மற்ற டீமோட லைனப்ஸ், ஸ்குவாட்ஸ் லைனப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல்